கரூர் சம்பவத்தில் அன்பில் மகேஷின் அழுகை நடிகர் வடிவேலை நினைவூட்டுகிறது என பாஜக மாநில துணைத் தலைவர் வெங்கடேசன் விமர்சித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் பாஜக சார்பில் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாநில செயற்குழு உறுப்பினரும் திரைப்பட நடிகையுமான நமிதா, மாநில துணைத் தலைவர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய பின்னர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதன் பின்னர் பாஜக மாநில துணைத் தலைவர் வெங்கடேசன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், திமுக தலித் மக்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டுள்ளது என்றும், விடுதியில் தங்கி பயிலும் தலித் மாணவர்களுக்கு ஒரு நாள் உணவு செலவிற்கு 50 ரூபாய் மட்டுமே கொடுக்கப்படுகிறது என்றும் சாடினார். மேலும் கரூர் சம்பவத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷின் அழுகை திரைப்படத்தில் வடிவேலு ஜன்னலோரம் கையை வைத்துக் கொண்டு அழும் காட்சியைப் போல உள்ளது என்று விமர்சித்து பேசினார். கரூர் சம்பவம் 40 பேர் உயிரிழந்தாங்க. அது அன்பில் மகேஷ் அவர் அழுது கண்ணீர் விட்டார். எப்படி பாக்குறீங்க? நீங்க ஒரு படத்துல வடிவேல் இந்த ஜன்னல் ஓரத்துல 2 கையை வச்சுட்டு அழுவார், குலுங்கி குலுங்கி அழுவார். அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அந்த மக்களுக்கான பாதுகாப்பை யார் உறுதி செய்யணும்? சரிங்க, விஜய் அவர்கள் 10,000க்கு மேல ஆட்களை திரட்டிட்டார். தன்னேர்ச்சியா வந்துட்டாங்க. அதை யார் முன்னாடி யூகிக்கணும்? இங்க உளவுத்துறை இருக்கா இல்லையா? சுயமரியாதை இயக்கத்தின் சமூக புரட்சி வரலாற்று கண்காட்சி அரங்கத்தை அமைச்சர் தாமு அன்பரசன், திராவிட கழக தலைவர் கி வீரமணி திறந்து வைத்தனர். தந்தை பெரியார் திராவிட கழகத்தை தோற்றுவித்து 100 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் சுயமரியாதை இயக்க 100ஆண்டு நிறைவு விழா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 60 அடி உயரமுள்ள கட்சியின் கொடியினை திராவிட கழக தலைவர் கி வீரமணி மற்றும் அமைச்சர் தாமு அன்பரசன் ஏற்றி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து பெரியாரின் சேவைகள் மற்றும் திராவிட கழக சாதனை விளக்கும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கும் கண்காட்சி அரங்கினை அமைச்சர் தாமு அன்பரசன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் க செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் வரலட்சுமி மதுசூதனன், இ கருணாநிதி, நகர் செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீதிமன்றம் நியமித்துள்ள SIT குழுவின் விசாரணை நியாயமாக இருக்கும் என்று நம்புவதாக கனிமொழி MP தெரிவித்தார். சிங்கப்பூரிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்த திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி MP சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது தவிக தலைவர் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை என்ற நீதிமன்ற கருத்து குறித்தான செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர், இந்த விமர்சனங்கள் மக்கள் கருத்துகளால் சொல்லப்பட்டிருக்கிறது என்றும், இது குறித்து மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும், தான் கூறுவதற்கு ஒன்றுமில்லை என்றும், நீதிமன்றம் நியமித்துள்ள SIT குழுவின் விசாரணை நியாயமாக இருக்கும் என்று நம்புவதாக தெரிவித்தார். நீதிமன்றம் தனியாக ஒரு ஆணை அமைத்திருக்கு. ஏற்கனவே அருணாச்சலத்தின் தலைமையில தமிழக அரசு ஒரு ஆணை அறிவிச்சிருக்கு. தற்போது நீதிமன்றம் ஒரு ஆணை அறிவித்திருக்கு. அது எப்படி இருக்கும்? நியாயமாக இருக்கும் என்று நிச்சயமாக நம்புவோம். வேலுச்சாமிபுரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த இடத்தில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவர் ஆய்வு மேற்கொண்டார். கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி நடிகர் விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த துயர சம்பவம் தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவர் கிஷோர் மக்வானா சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு நடத்தினார். இந்த ஆய்வில் அவருடன் கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், காவல் கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா ஆகியோர் இணைந்து சம்பவம் குறித்து விரிவான விளக்கங்களை அளித்தனர். இதன் பின்னர் விபத்தில் உயிரிழந்த 2 வயது துருவிஷ்ணுவின் இல்லத்திற்கு சென்று பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் ஆறுதல் கூறி நிலைமையை பற்றி விசாரித்தார். மக்களுக்காக தான் திட்டங்களுக்காக மக்கள் என்ற போராட்ட களத்துக்கு கிடைத்த வெற்றி என திருமால் கிராமத்தில் உள்ள குவாரியின் அனுமதி ரத்து குறித்து சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வீடியோ பதிவில் கூறியதாவது, மதுரை மாவட்டத்தில் உள்ள சோழவந்தான், திருமங்கலம், உசிலம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளில் இயங்கி வந்த குவாரிகளால் மக்கள் பெரும் பாதிப்படைந்து வந்தனர் என்றும், இதுகுறித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் என்றும், மக்களின் கோரிக்கையை அரசின் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று எடப்பாடியாரின் வழிகாட்டுதலின்படி மக்களின் போராட்டத்தில் தாங்கள் முன்னெடுத்து வந்தோம் என்றும், அறப்போராட்டம் மாபெரும் வெற்றி அடையும் வகையில் அந்த குவாரியுடைய அரசாணை ரத்து செய்யப்பட்டுள்ளது என்றும், மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மற்றும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார்.
உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை கனிவோடு பரிசீலனை செய்து உத்தரவு வழங்கிய இதற்காக மக்கள் முன்னின்று போராடுகிற போது கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரிகள் வழங்கிய அந்த ஒத்துழைப்பு மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான பிரவீன்குமார் IAS அவர்கள் தலைமையிலான ஒட்டுமொத்த வருவாய் அலுவலர்களுக்கும் மைன்ஸ் அதிகாரிகளுக்கும் மற்றும் இதில் பங்கெடுத்த அத்தனை உயர் அலுவலர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த மகத்தான மக்களின் போராட்டத்தை ஆதரித்த நல்ல உள்ளங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றி கூறி மக்களுக்காக வாழ்வோம். அறுவடை செய்த நெற்குவியலை பாதுகாப்பதற்காக சாலையோரத்தில் படுத்திருந்த விவசாயி மீது பால் வாகனம் ஏறிய விபத்தில் விவசாயி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்ததை தொடர்ந்து வாகன ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மருவத்தூர் தோப்பு தெருவைச் சேர்ந்த முருகையன் என்பவர் மருவத்தூர் பாண்டவையாறு தடுப்பணை அருகே சாலையோரத்தில் கொட்டப்பட்டிருந்த மோகன் ரத்னசாமி என்பவருக்கு சொந்தமான நெற்குவியலை பாதுகாப்பதற்காக இரவு சாலையோரத்தில் படுத்து உறங்கியுள்ளார். அப்போது அவ்வழியாக பால் ஏற்றி வந்த சிறிய ரக சரக்கு வாகனம் உறங்கிக் கொண்டிருந்த முருகையன் மீது ஏறி விபத்து ஏற்பட்டது. இதில் முருகையன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் விபத்து காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த பால் வாகனம் அருகில் இருந்த ஆற்றில் கவிழ்ந்ததை அடுத்து வாகன ஓட்டுநர் தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தாலுகா காவல் நிலைய போலீசார் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இறந்தவரது உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய பால் வாகன ஓட்டுநர் வினோத்தை கைது செய்தனர். சோளிங்கர் அருகே நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் AM முனிரத்னம் கலந்து கொண்டு முகாம் குறித்து பார்வையிட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த குன்னத்தூர் அரசு பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. வட்டாட்சியர் செல்வி, வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம், குன்னத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர்கள் வேண்டா பொன்னுரங்கம், தப்பூர் தலைவர் பழனி, விளாம்பாடி மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த முகாமில் கலந்து கொண்டு பார்வையிட்ட சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் AM முனிரத்னம் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம், விவசாயிகளுக்கு விதை பைகள் ஆகியவை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் AM முனிரத்னத்திடம் குன்னத்தூர் ஊராட்சிக்கு துணை சுகாதார நிலையம், கால்நடை மருந்தகம், அருந்ததியர் குடியிருப்பு பகுதிக்கு செல்லும் வழி கால்வாயில் சிறுபாலம், பல்ராம் நகருக்கு சாலை வசதி, குன்னத்தூர் அள்ளித்தாங்கல் பகுதிக்கு மயான பாதை மற்றும் நெல் சேமிப்பு கிடங்கு உள்ளிட்டவை ஏற்படுத்தி தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். சில்லாங்காடு என்ற பகுதி அருகே சரக்கு வாகனம் இருசக்கர வாகனம் மீது மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் விபத்து குறித்த CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் சின்ன கவுண்டர் பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் தனது நண்பர் ஈஸ்வரனுடன் இருசக்கர வாகனத்தில் சில்லாங்காட்டில் இருந்து களியனூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது களியனூரில் இருந்து தக்காளி லோடு ஏற்றி வந்த ரமேஷ் என்பவரின் சரக்கு வாகனம் சக்திவேலின் இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த சக்திவேல் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த ஈஸ்வரன் ஈரோடு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சரக்கு வாகனத்தின் ஓட்டுநர் ரமேஷ் பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் வாகனத்தை நிறுத்திவிட்டு சரணடைந்தார். இதுகுறித்து பள்ளிப்பாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் விபத்து குறித்த CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரியப்பட்டியில் வெல்டிங் வேலையில் ஈடுபட்டிருந்த இளைஞர்கள் மீது மின்சாரம் தாக்கி ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 2 பேர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் தகர செட் அமைக்கும் தொழில் செய்யும் பாலா என்பவரிடத்தில் வேலை செய்யும் தங்கமணி, கனகவேல், கருப்பையா ஆகிய 3 பேரும் அச்சம்பட்டி பகுதியில் ஒரு வீட்டில் வெல்டிங் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வீட்டின் மேற்பகுதியில் செல்லும் உயரழுத்த மின்சார கம்பியை கவனிக்காமல் கீழே இருந்து கம்பியை மேலே கொடுக்கும் போது மின்சாரம் தாக்கியதில் 3 பேரும் காயமடைந்தனர். இதனையடுத்து 3 பேரும் காரியப்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு இவர்களை பரிசோதித்த மருத்துவர் தங்கமணி உயிரிழந்து விட்டதாக தெரிவித்ததை அடுத்து காயமடைந்த கனகவேல் மற்றும் கருப்பையா ஆகியோரை மேல் சிகிச்சைக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த தங்கமணியின் உடலை கைப்பற்றிய போலீசார் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த நிலையில்
இதுகுறித்து காரியப்பட்டி இன்ஸ்பெக்டர் விஜயகாண்டீபன் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நடைபெற்ற தனியார் கண் மருத்துவமனை திறப்பு விழாவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கருட்டூர் பகுதியில் தனியார் கண் மருத்துவமனை திறப்பு விழாவில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையன் கலந்து கொண்டு மருத்துவமனையை திறந்து வைத்து சிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், தான் கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது சென்னையில் கண் பார்வை அற்றவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என தெரிவித்தவர், அதன் மூலம் அச்சுகள் பயன்படுத்தி பார்வையற்றவர்களுக்கு கல்வி கற்பிக்கப்பட்டது என தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், இந்தியாவில் முதலில் இந்த நடவடிக்கை செயல்படுத்தப்பட்டதால் பரிசுகள் பெற்றதாக கூறியவர், சமுதாய சேவையில் கோபிச்செட்டிப்பாளையம் முதலிடத்தை பெற்றுள்ளது என்றும் பெருமை பேசினார். கரூரில் நடைபெற்ற உயிரிழப்பிற்கு கூட்ட நெரிசலே காரணம் என்பது தெளிவாக தெரிகிறது என்றும், இதில் தனிநபரையோ அரசையோ குற்றம் சொல்வது ஏற்புடையது அல்ல என காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் KS அழகிரி கருத்து தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஓட்டு திருட்டிற்கு எதிரான கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் மாநில தலைவர் KS அழகிரி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், கரூரில் நடைபெற்ற சம்பவம் கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட விபத்து என்றும், தனிநபரையோ அரசையோ இதில் குற்றம் சொல்வது ஏற்புடையது அல்ல என கருத்து தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், இனிவரும் காலங்களில் அசம்பாவிதம் ஏதும் நடக்காமல் இருக்க விஜய் தொண்டர்களை கட்டுப்படுத்த வலுவான தொண்டர் அணியையும் இளைஞர் அணியையும் உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தினார். கூட்டத்தினுடைய நெருக்கடியின் காரணமாகத்தான் ஒருவர் மீது விழுகிறார்களே ஒழிய யாரும் யாரையும் தள்ளிவிட்டதாக நம்மால் பார்க்க முடியவில்லை. எனவே ஒரு தனி மனிதர் தான் இவ்வளவிற்கும் காரணம் என்று அவரை குற்றம் சொல்லுவதோ அல்லது முதலமைச்சரை குற்றம் சொல்வதோ எனக்கு சரியாக படவில்லை. திமுக தலைமை கழக பேச்சாளர் சேலம் கோவிந்தன் குடுகுடுப்புக்காரன் வேடம் அணிந்து உடுக்கை அடித்து திமுக அரசின் 4 ஆண்டு சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் நூதன முறையில் பரப்புரையில் ஈடுபட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவாவடுதுறை ஊராட்சி மற்றும் குத்தாலம் பேரூராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் திமுக தலைமை கழக பேச்சாளர் சேலம் கோவிந்தன் குடுகுடுப்புக்காரன் வேடமணிந்து கைகளில் உடுக்கை அடித்தும் வீதி வீதியாக சென்று திமுக அரசின் சாதனைகள் குறித்தும் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்பொழுது அவர், பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு, கல்லூரி செல்லும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குவது உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் திட்டங்களை குடுகுடுப்பை அடித்தவாறு பொதுமக்களிடம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மேலும் இந்த பரப்புரையின் போது கழக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் கல்யாணம் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். திருத்தணி அருகே ஆபத்தான முறையில் ஆற்று நீர் கால்வாயில் இறந்தவரின் உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்வது குறித்தான வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள ராகவேந்திர நகர் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட பகுதி மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் இறந்தவரின் பிரேதத்தை எடுத்துச் சென்று அடக்கம் செய்வதற்கு ஆற்று நீர் கால்வாயில் 5 அடி ஆழத்தில் 40 அடி அகலத்தில் உள்ள கால்வாயை கடந்து ஆபத்தான முறையில் செல்ல வேண்டியுள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இதுகுறித்து அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவிக்கும் கிராம மக்கள், 50 ஆண்டு கால பிரச்சினைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும், அப்பகுதியில் பாலம் ஒன்றை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஊர்ல கிட்டத்தட்ட 4 தலைமுறை 5 தலைமுறை கிட்டத்தட்ட 50 வருஷம் 60 வருஷமா பார்த்தோம் அப்படின்னா சுடுகாட்டுக்கு வழியே கிடையாது. பாருங்க, இவ்வளோ பெரிய தண்ணி, மார்பளவு தண்ணியில போற மாதிரி தான் டெத் எல்லாம் கொண்டு போறாங்க. இது ரொம்ப எங்களுக்கு சிரமமா இருக்கு. இது நாங்க பேசுறது முதலமைச்சரோட கவனத்துக்கு போயிட்டு இதை பார்க்கணும். நிறைய டைம் நாங்க இதை பத்தி எல்லார்கிட்டையும், ஊர் தலைவர்கிட்ட எல்லார்கிட்டையுமே இதை பத்தி நாங்க பேசியிருக்கோம். ஆனா யாருமே இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எங்களுக்கு எடுக்கல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இது நாங்க பேசுறது இது எங்க போய் சேர்றோம் அப்படின்னா முதலமைச்சரோட கவனத்துக்கு போய் சேர்த்து எங்களுக்கு இதுக்கான சரியான வழியை எங்களுக்கு அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிராம மக்கள் சார்பா எல்லாருமே நாங்க கேட்டுக்கிறோம். சோழவந்தானில் நடைபெற்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் PR மூர்த்தி கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார். மதுரை மாவட்டம் சோழவந்தானில் திமுக சார்பில் சோழவந்தான் தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் PR மூர்த்தி, MP தங்க தமிழ்ச்செல்வன், MLA வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்பொழுது கூட்டத்தில் பேசிய அமைச்சர் PR மூர்த்தி, கிளைக்கழக நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் தங்கள் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளில் அதிக வாக்குகளை கட்சிக்கு சேகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
மேலும் இந்த ஒருங்கிணைந்த களப்பணி மூலம் வரும் தேர்தலில் திமுக நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் அமைச்சர் PR மூர்த்தி பல்வேறு வியூக ஆலோசனைகளை நிர்வாகிகளுக்கு வழங்கினார். விஜயை பார்த்து நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும் என்றும் எது வந்தாலும் தாங்கள் சந்திப்போம் என திருச்சியில் அமைச்சர் KN நேரு பேட்டியளித்துள்ளார். திருச்சி சோமரசம்பேட்டையில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சித்த மருத்துவ கட்டிடத்திற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு பங்கேற்று அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் சரவணன், ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி உள்ளிட்ட சித்த மருத்துவர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் KN நேரு ஏற்கனவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த சித்த மருத்துவமனை 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்வதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கரூர் துயரச் சம்பவம் குறித்து உயர்நீதிமன்றம் சரியாக தான் கருத்து கூறியிருக்கிறது என்றும் விஜயை பார்த்து நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும் என்றும் எது வந்தாலும் நாங்கள் சந்திப்போம் என்று தெரிவித்தார். வழக்கு பதிவு செய்யவே அவங்க யார் அனுமதி வாங்கினாங்களோ அவங்க பேரில் போட்டாங்க, யார் ஆர்கனைஸ் பண்ணாங்களோ அவங்க பேரில் போட்டுருக்காங்க, வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. இது என்ன ஆக்டில் அவரையும் போட்டிருக்கிறாங்க எல்லா இடத்துலையும். நாங்கள் ஏன் பயப்படணும்? உண்மையாக நான் நீதிமன்றமே சொல்லியிருக்கா, நாங்கள் எதுக்கு பயப்படணும்? நான் எதுக்கு பயப்படணும் அவங்கள பார்த்து? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.